ப்ரோ என்ன அடிச்சாலும் ஒன் டாப்பே விழ மாட்டேங்குது ப்ரோ. இப்போ நான் சொல்லி தரேன் வாங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயமே என்னன்னா எந்த ரேஞ்சில எப்படி ட்ராக் பண்ணணும், எந்தெந்த ட்ராக் ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணணும், இதுதான் தெரியாம இருப்பீங்க. அதையும் நான் தெளிவா சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் டிராக பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு தான். ஒன்னு ரேஞ்சு, இன்னொன்னு டிராக் ஸ்டைல். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, இன்னொன்னு லாங் ரேஞ்சு. மொத்தம் 3 இருக்கு. ஆனா டிராக்ல நிறைய ஸ்டைல் இருக்கு. முக்கியமான 3 ஸ்டைல மட்டும் சொல்லி தரேன், கவனிங்க. இப்போ வாங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். எப்பவும் போல உங்க போன்ல ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் கிடப்பான், அவனை ஓபன் பண்ணிருங்க, வேற வழியே கிடையாது. இப்போ அப்படியே ட்ரைனிங் ரவுண்ட் வந்துருங்க. இப்போ நான் சொல்ல போறது தெளிவா கவனிங்க. மாத்தி கீத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஓகேயா? ஃபர்ஸ்ட் எனிமி மிட் ரேஞ்சில இருந்து லாங் ரேஞ்சில இருக்காரு அப்படின்னா ஃபயர் பிளஸ் ரீலோடு, இல்ல நீங்க க்ளோஸ் ரேஞ்சில் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபயர் பிளஸ் கன் ஸ்விட்ச். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இந்த வீடியோ கவனமா பாருங்க, புரியும். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா எப்பவும் போல எச்சர் அடிக்கிற மாதிரி அடிங்க. இப்போ அப்படியே ஃபயர் பண்ண உடனே ஃபாஸ்டா ரீலோட் பட்டனை டச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ட்ரிக் தான் லாங் ரேஞ்ச் பிளஸ் மிட் ரேஞ்சுக்கு. ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபயர் பண்ண அடுத்த செகண்டே ஸ்விட்ச் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும். பாருங்க, ஃபயர் பண்ணணும், அடுத்த செகண்டே ஸ்விட்ச் பண்ணிடணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு ட்ரிக். ஃபர்ஸ்ட் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ வாங்க டிராக் ஸ்டைல் பத்தி சொல்றேன். இப்போ 3 முக்கியமான டிராக் என்னன்னா யூ, டவுன் ஸ்ட்ரெயிட், சி. யூ டிராக் ஷார்ட் ரேஞ்ச் பிளஸ் மிட் ரேஞ்சுக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, அப்படியே யூ மாதிரி ட்ராக் பண்ணிட போறீங்க, அவ்வளவுதான். இப்போ எனிமி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ரேஞ்சில இருக்காரு அப்படின்னா டவுன் ஸ்ட்ரெயிட் ட்ராக் பாருங்க, லைட்டா ஃபயர் பட்டனை கீழ இழுத்துட்டு அப்படியே மேல கொண்டு போகணும். ஷார்ட் ரேஞ்சுக்கு இது வேற லெவல்ல இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் சி ட்ராக், இப்போ எனிமி மிட் ரேஞ்ச் இல்ல லாங் ரேஞ்சில இருக்காரு அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க. இப்போ எனிமி மிட் ரேஞ்சில இருக்காரு அப்படின்னா சி மாதிரி கீழ இருந்து அப்படியே மேல ட்ராக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். இதுவே லாங் ரேஞ்சில இருக்காரு அப்படின்னா லைட்டா சி மாதிரி மூவ் பண்ணி விட்டாலே போதும், கண்டினியூவா விழுகும். சோ இத மட்டும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கனாலே வேற லெவல்ல எச்சர் அடிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒரு கண்ணுக்கும் எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லி தரேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.